சார் நான் வந்து டீ காஃபி எல்லாமே வந்து குடிக்கிறத டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டீ காஃபிலாம் வந்து குடிக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரீன் டீ வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ப்ராப்பராக வந்து ரிசல்ட்ஸ் வரவே வரல. ஏன் அப்படின்றது வந்து தெரியவே தெரியல. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கிரீன் டீ வந்து குடிச்சு அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. நானுமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து குடிச்சா நான் ரிசல்ட்ஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து க்ரீன் டீயை நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஆகுமா, ஏன் அது வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்குமே இதே மாதிரி கேள்வி வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் இல்லாமல் மேபி நீங்கள் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆகிருக்கும். இதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் எந்த விஷயங்களுமே வந்து தெரிஞ்சிக்கல. பர்டிகுலராக நீங்கள் நாலேஜஸோட நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வெயிட் லாஸ் வந்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்ஸை உங்களால் லைஃப் லாங் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது, நான் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து 1 kg கூட கெயின் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். போங்க கொஞ்சம் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டீ காஃபிலாம் வந்து விட்டுட்டு கிரீன் டீ மட்டும் குடிச்சாதான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எதை குடிச்சாலும் சரி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகும், இல்லைனா வந்து ஆகவே ஆகாது. பர்டிகுலராக நீங்கள் க்ரீன் டீ மட்டுமே வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பயுமே வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து மேஜிக்கல் திங்க்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. எல்லா விஷயங்களையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வரும், இல்லைனா ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. ஸோ வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வெறும் க்ரீன் டீயை மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாரி டு சே வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஏன் வந்து இந்த கிரீன் டீயை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து குடிக்கிறாங்க, ரெகுலராக வந்து டீ காஃபிலாம் வந்து விட்டுறாங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெகுலராக டீ காஃபியை வந்து குடிச்சிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து சில விஷயங்களை கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. சிலர் அவங்க குடிக்கிற காஃபியோ இல்லை டீலையோ 10 காஃபிக்கும் 10 டீக்கும் தேவைப்படுற சுகரை ஒரே காஃபியில் ஒரே டீல வந்து போட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சுகரெல்லாம் வந்து போடாமல் நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா அது குடிக்காமே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால டீ காஃபி வந்து குடிச்சு அவங்களால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டீயோ காஃபியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா மில்க் வந்து தேவைப்படும், சுகர் வந்து தேவைப்படும், தென் காஃபியோ இல்லை டீயோ அதுக்கான பவுடர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து குடிக்கிறீங்களோ எவ்வளோ சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கேலரி வேல்யூஸ் வந்தோன்னா அது அதிகமாகிட்டே வந்து வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு டீயோ இல்லை காஃபியோ வந்து குடிக்கிறீங்க, ஒரு 100 கேலரிஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து சிலர் 1-2 குடிப்பாங்க, சிலர் வந்து 5-10 அப்படின்ற மாதிரி வந்து குடிப்பாங்க. அப்போ 5-10 அப்படின்லாம் வந்து குடிக்கும் போது 500 கேலரிஸ்லேருந்து 1000 கேலரிஸ் வந்து வந்துடும். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஈக்குவலுக்கு வந்து அவங்க டீ காஃபியை வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க க்ரீன் டீ அப்படின்னு ஆட் ஆகும்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் குடிக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அதில் வெறும் தண்ணி மட்டும் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க, சுகர் அதெல்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஹனியை கூட யாருமே வந்து ஆட் பண்ணாமல் தான் இன்டேக் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கேலரிஸ் தான் வந்திருக்கு. வாட்டரை கேலரிஸில் கன்சிடரே வந்து பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து 100 ml குடித்தாலும் சரி, இல்லைனா 1000 ml குடித்தாலும் சரி, வாட்டரோட கேலரி வேல்யூஸ் வந்து 0வாக தான் வந்து வரும். ஸோ கேலரிஸ் வந்து 0வாக இருக்கும்போது நீங்கள் டீ காஃபியை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கேலரி வேல்யூஸ் ஒன்றுமே வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா சுகரும் ஆட் பண்ணுறது இல்லை, மில்க்கும் ஆட் பண்ணுறது இல்லை, வெறும் வாட்டர் தென் க்ரீன் டீ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம், மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கன்சியூம் பண்ணும்போது அவங்க 5 டீ குடிக்கிற பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா 500 கேலரிஸ் வந்து கட் டவுன் பண்ணுறாங்க. இதுவே அவங்க 10 டீ குடிக்கிற பர்சனாக இருக்காங்க அப்படின்னா 1000 கேலரிஸ் வந்து அவங்க கட் டவுன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொசைட்டியை வந்து பிலீவ் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு 500 கேலரிஸ்லேருந்து
1000 கேலரிஸை ரெகுலர் பேசிஸ்ல வந்து கட் டவுன் பண்றாங்க. இன்னும் சிலர் வந்து டீ காஃபி குடிக்கும் போது அது மட்டுமே வந்து குடிக்காம பிஸ்கெட்ஸ் இல்ல பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது கேலரி வேல்யூஸ் வந்து எங்கேயோ போயிடும். இதுவே கிரீன் டீ வந்து குடிச்சாங்க அப்படின்னா சைலண்டா அது மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 500 கேலரிஸ் வந்து அவங்க கட் டவுன் பண்றாங்க அப்படின்னா 1 வீக்குக்கு 7 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கேலரிஸ் வந்து அவங்க கம்மி பண்றாங்க. இதே மாதிரியே போச்சு அப்படின்னா 1/2 kgs, தென் 1 kgs, தென் 1.5 kgs அப்படின்னு கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாயிட்டே வந்துருக்கும். ஸோ இதனால தான் வந்து ரெகுலரா குடிக்கிற காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கிரீன் டீ குடிக்கிறவங்களால வந்து என்னன்னா கொஞ்சம் ஏதோ வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுது. அதுவும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து வரும். வெறும் கிரீன் டீ மட்டும் குடிச்சிட்டே இருந்தாலும் ரிசல்ட்ஸ் வரவே வராது. ஸோ நீங்கள் காஃபி டீ இதெல்லாம் வந்து குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குடிக்கிற கவுண்ட்ஸை வந்து என்னன்னா கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் டீ, பிளாக் காஃபி அப்படின்னு வாட்டரை வந்து ஆட் பண்ணுற ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிக்கணும். மில்கை வந்து தவிர்த்துட்டு தென் சுகரும் வந்து என்னன்னா இது இல்லாமல் குடிச்சா ரொம்பவே நல்லது. குடிக்க முடியாது, இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக குடிக்கிற டீ காஃபியே வந்து சின்னதாக ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஸோ உங்கள் கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலுக்கு ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.